வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனலுக்குன்னா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இப்போ வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டண்ட், அதாவது வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்லாம் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ 12த்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கொஷின் நீங்கள் படித்தாலே நீங்கள் எழுதக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாமில் நல்ல வந்து ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டர் 1. ஸோ ஓகேங்களா? ஸோ சாப்டர் 1 என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய என்ன 2 மார்க் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம், ஸோ பேஜ் நம்பர் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ 9. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து புக் வந்து எடுத்துக்கோங்க. நான் இதிலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த சப் ப்ரோட்டீன்? ஃபஸ்ட்டு கொஷின். அப்புறம் செகண்ட் கொஷின், டிஃபைன் த ஃபங்க்ஷன் வித் த ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் ஃபோர்த்து கொஷின், ஸோ டிஃபைனைட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? அந்த ஃபோர்த்து கொஷின். இந்த ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தேர்டு ஃபிஃப்த்தை வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அதை விட தேர்டு கொஷினும் ஃபிஃப்த்து கொஷினை விட ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 3 மார்க்கில் வந்து பார்ப்போம். ஸோ 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இம்பார்ட்டன்ட். செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வை த ஸ்டெர்லின் இஸ் கால்ட் அ பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் வாட் இஸ் த சைடு எஃபெக்ட் ஆஃப் த இம்பியூர் ஃபங்க்ஷன், கிவ் எக்ஸாம்பிள். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின் இன் யுவர் குவார்ட்டர்லி ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? கேட்டிருக்கிற கொஷின்ஸ். அண்ட் தென் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஷினை வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதை விட இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வந்து நீங்கள் வந்து தரவாக பார்த்துக்குங்க. ஓகேவா கண்ணா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 5 மார்க்கில் வந்து பார்ப்போம். ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 கொஷின் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், ஸோ வாட் ஆர் த கால் த பேராமீட்டர்ஸ் அண்ட் ரைட் த நோட் ஆன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வித் டைப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு, so explain with example pure and impure function. So fourth question, so explain with the example interface and implementation. ஓகேங்களா? ஸோ சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை மட்டும் நீங்கள் வந்து சாப்டர் 1ல் வந்து நீங்கள் வந்து படிங்க கண்ணா. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2, ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். நீங்களும் வந்து உங்களுடைய புக்கை எடுத்து வந்து நீங்களும் வந்து பேஜ் நம்பர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நான் பேஜ் நம்பர் வந்து பார்த்து வந்து சொல்கிறேன். ஸோ 1 மினிட். ஸோ பேஜ் நம்பர் வந்து ஒரு 19 வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? 19 எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து. ஓகேங்களா? ஸோ இந்த நான் அதாவது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இது வந்து நல்லா வந்து தரவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்த் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு தான் வாட் இஸ் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அண்ட் த டிஃப்ரெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட். 1 மினிட்க்கானா, சாரி. அப்புறம் வந்து ஃபிஃப்த்து வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர்த் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க். ஸோ 3 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, தேர்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, தேர்ட் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா செகண்டும் ஃபிஃப்த்தும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? செகண்டும் ஃபிஃப்த்தும் 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு, தேர்டு நல்லா வந்து நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு, தேர்டு இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயும் வந்து அது கேட்டிருக்காங்க. ஒரு அதாவது வந்து ஒரு 2 வருஷம் கொஷின் பேப்பர் வந்து அதில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் 2 கொஷின் தான். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து 3 கொஷின் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு 2 கொஷின் சொல்கிறேன். என்ன கொஷின்றது நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டும் செகண்டும். ஸோ இது மட்டும் பாருங்கள். ஹவு வில் யூ calculate டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்பிளைன் வித் த சூட்டபிள் எக்ஸாம்பிள்.
செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த லிஸ்ட் ஒய் லிஸ்ட் கேன் பி கால்டு இஸ் த பேர்ஸ் எக்ஸ்பிளைன் வித் த சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஸோ இது ரெண்டு மட்டும் பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாப்டர் 3க்கு வந்து போகலாங்கன்னா, ஸோ சாப்டர் 3 ஸோ நீங்களும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து அதாவது வந்து பேஜை வந்து திருப்பி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 1 மினிட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பேஜ் நம்பர் வந்து ஒரு 29 வந்து எடுத்துக்கோங்க கண்ணா, ஓகேங்களா. பேஜ் நம்பர் 29. ஸோ சாப்டர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து. ஸோ வாட் இஸ் த ஸ்கோப், வாட் இஸ் த மேப்பிங், அப்புறம் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை த நேம் ஸ்பேஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து டைம் இருந்துச்சுன்னா செகண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரவுண்ட் வந்து பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. நீங்கள் பென்சிலில் நான் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கில் வந்து பார்ப்போங்கண்ணா. ஸோ 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஷின், அப்புறம் செகண்ட் கொஷின், அப்புறம் ஃபோர்த்து கொஷின், ஓகேங்களா. 3 மார்க்கில் அது போதும். ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்துங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டும் செகண்டும் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் ஆன் வேரியபிள் எல்இஜிபி ரூல் வித் எக்ஸாம்பிள். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 5 கேரக்டர்ஸ் ஆஃப் மாடல். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க, ஓகேங்களா. 3 சாப்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 4th சாப்டர். ஸோ 4th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேஜ் நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 4th சாப்டர் வந்து அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ பேஜ் அதாவது புக் பேஜ் வந்து எடுத்துக்கங்க. ஸோ 1 மினிட் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 44, ஓகேங்களா. ஸோ சாப்டர் 4ல் 2 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோர்த்து, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும், அதுக்கப்புறம் வந்து செகண்டும் ஃபிஃப்த்தும் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா செகண்டும் ஃபிஃப்த்தும் டைம் இருந்தால் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோர்த்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில், ஓகேங்களா. நான் ரீட் பண்ணல, ஏன்னா டைம் வந்து ஒரு வீடியோட லென்த் வந்து அதிகமாக போகும் அப்படின்ற காரணத்தினால. ஸோ 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டும், அப்புறம் தேர்டு, அப்புறம் ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் கொடுக்கக்கூடிய 4 கொஷின், இந்த 4 கொஷினை கம்பல்சரி நீங்கள் வந்து படிச்சிருங்க. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இல்லை செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து டிஸ்கஸ் த அபவுட் ஆஃப் லீனியர் சர்ச் அல்காரிதம். வாட் இஸ் த பைனரி சர்ச், டிஸ்கஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பபுள் ஷார்ட் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், ஓகேங்களா. இந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் 5 மார்க் கொஷின், ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வந்துடும், ஓகேங்களா. நீங்கள் உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போதே வந்து தெரியும் நான் சொல்லக்கூடிய எந்த கொஷின்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாப்டர் 5க்கு வந்து போகணும்னா, ஸோ சாப்டர் 5க்கு போகிறேன். ஸோ நீங்களும் வந்து பேஜை வந்து திருப்பிக்கிங்க. ஸோ நானும் 1 மினிட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. 1 மினிட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து 8.5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வந்து ஒவ்வொரு கொஷினாக போடணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டோம். ஸோ ஓகேங்களா. ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5க்கு 66, ஓகேங்களா. 66 எடுத்துக்கங்கன்னா ஸோ 2 மார்க் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. செகண்ட், ஓகேங்களா, ரைட் த ஷார்ட் நோட்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ், ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தேர்டும் ஃபோர்த்தும் பார்த்துங்க, வேறு எதுவும் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்ல. இதெல்லாம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்துக்குங்க, ஓகே ஓகேண்ணா. ஸோ நெக்ஸ்ட் 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கில் அண்ட் தென் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சாப்டர் 5ல். ஸோ டைம் இருந்துச்சுன்னா தேர்ட் வந்து பார்த்துங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டும், தேர்டும் இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. அந்த அதாவது அந்த 3 நீங்கள் வந்து அதை தரவாக வந்து பார்த்துக்கங்கண்ணா, ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. இதுதான் வந்து சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஓகேவாக்கண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 6க்கு வந்து நம்ம வந்து போவோம். ஸோ சாப்டர் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து பேஜை வந்து மாற்றிக்கிங்கண்ணா.
இல்லை நீங்கள் தனியாக வந்து நோட் எடுத்து நோட் பண்ணாலும் ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 88. ஸோ சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா 88 பேஜ் நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஓகேங்களா சாப்டர் 6. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சா பாருங்கள், இல்லைனா செகண்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். செகண்ட், 4, 5 ஓகேங்களா. ஸோ 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டும் ஃபிஃப்த்தும் ஓகேங்களா, செகண்டும் ஃபிஃப்த்தும். ஸோ ரைட் த நோட் ஆன் தி எல்ஸ் ஸ்ட்ரக்சர். ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் தான், ஃபஸ்ட்டும் செகண்டும். ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா இஃபெல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து கேட்பாங்க, இல்லை லூப்பில் வந்து உங்களுக்கு வந்து போட்டு கேட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்கன்னா அது மட்டும் வந்து போதும். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 7க்கு வந்து நம்ம மூவ் ஆகும். ஸோ இருங்க 1 மினிட் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம தனியாக வந்து ஃபைல் மேக் பண்ணி போட்டு பண்ணிடலாம் ஒரு 2 நிமிஷம் வீடியோவில். பட் நம்மளுக்கு வந்து எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணுறதுனால வந்து டைம் இல்லை ஓகேங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாப்டர் 7ல் எடுத்துக்கிட்டீங்களா 112 பேஜ் நம்பர். சாப்டர் 7ல் என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் 2 மார்க்கில். ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், 7th கொஷின் இட்ஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டைம் இருந்துச்சுன்னா 4 வந்து பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 மார்க் வந்து நான் சொல்லிடுறேன். செகண்டு, ஃபோர்த்து ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, 6th பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. செகண்டு, ஃபோர்த்து கம்பல்சரியாக பார்த்துருங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, அப்புறம் 5th ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துருங்க ஓகேவாக்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 8க்கு வந்து நம்ம மூவ் ஆகும். ஸோ சாப்டர் 8 நீங்கள் வந்து பேஜ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் 1 மினிட் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, சாப்டர் 8 வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 130. ஸோ 130ல் 2 மார்க் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்கன்னா. சாப்டர் 8 2 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, 5th ஓகேங்களா, வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ டைம் இருந்துச்சுன்னா செகண்டும் ஃபோர்த்தும் பார்த்துங்க. ஆனால் ஃபஸ்ட்டு, தேர்டு, 5th இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 8ல் ஸோ செகண்டு, தேர்டு ஓகேங்களா, செகண்டும் தேர்டும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ டைம் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துங்க 3 மார்க்கில் சாப்டர் 8ல் சொல்கிறேன். ஸோ சாப்டர் 8ல் 5 மார்க்ஸ் வந்து பார்த்துருவோமாக்கன்னா. ஸோ 2 கொஷின் தான். ஸோ சொல்லி வச்ச மாதிரி 2 கொஷின் பண்ணிங்க வந்துடும். ஃபஸ்ட்டு, செகண்டு ஓகேங்களா, இந்த 2 மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள், 5 மார்க்ஸில் போதும் ஓகேங்களா. சாரி, ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் பாருங்கள் ஓகேவாக்கண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்டர் 9க்கு வந்து மூவ் ஆகிடுவோம். ஸோ சாப்டர் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 மினிட் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்னக்கூடிய இந்த கொஷினை மட்டும் நீங்கள் வந்து படிங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமில் போய் உட்காந்திங்கன்னா ஸோ நல்லா வந்து அப்பா படித்ததுக்கு நல்லா வந்து திருப்தியாக வந்து எழுதிட்டு வருவீங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து இம்பார்ட்டன்றது ஒன்று வந்து இருக்குது. ஏன்னா வந்து எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த லூப்ஸ் அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான் கேட்பாங்க. தேவையில்லாததெல்லாம் வந்து அதிகமாக வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸில் இருக்கக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட் என்ற என்ன இருக்கோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேங்கண்ணா. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்களே வந்து சொல்வீங்க நான் கொடுத்துருக்க கொஷின் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 9ல் வந்து 168 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்கன்னா 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, தேர்டு, 6th இட்ஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டைம் இருந்துச்சுன்னா செகண்டு, 4 பார்த்துங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஷின். ஸோ 3 மார்க் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு, 4th, 5th. தேர்டு 1 மினிட் சாரி, தேர்டு, 4th, 5th வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டைம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டும் 6ம் பார்த்துக்குங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்கில் 3 கொஷின் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டும், தேர்டும்,
4th இதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சாப்டர் 9ல் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? லாஸ்ட் சாப்டர். ஸோ சாப்டர் 10ல் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ கடைசி சாப்டர் வரும். ஸோ வீடியோ இதுவே 15 நிமிஷம் கிட்ட வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்டர் 10ல் பேஜ் நம்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1 மினிட் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, எடுத்துட்டோம். ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 180 வந்து எடுத்துக்கோங்கன்னா 180ல் ஸோ 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இட்ஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்ல. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 கொஷின் வந்து பாருங்கண்ணா. ஃபஸ்ட்டு கொஷின், ஸோ வாட் ஆர் த கிளாஸ் மெம்பர்ஸ், ஹவு டு யூ டிஃபைன் இட்? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து கொஷின் ஹவு டு டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் த டிஸ்ட்ரக்டர் இன் பைத்தான். ஓகேங்களா? அடுத்தது 5 மார்க்ஸ் ஒரே கொஷின் தான் கண்ணா. அந்த ஒரே கொஷின் வந்து பாருங்கள். எக்ஸ்பிளைன் அபவுட் த கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் இப்போ எழுதக்கூடிய 2025க்கான காலாண்டு பொதுத் தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய, இங்கிலீஷ் மீடியம் சொல்கிறேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிருக்கக்கூடிய அந்த புக்கை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போட முடியுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இங்கிலீஷ் மீடியமாக தான் இருக்கீங்க. மேபி தமிழ் மீடியம் நான் உங்களுக்கு வந்து நான் நோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் பண்ணி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை பை.